ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஐ மீன் மை எக்ஸ் ஒய்ஃப் அகேன். பார்ட் 11 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வானே எங்கப்பா ஒரு மாதிரி கஷ்டத்தில் பார்த்தேங்க. அவளையும் புண்படுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்படியே கங்கு ஜிம்மின்னு ஜிம்னோட அம்மா அப்பா இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு அப்படியே கங்கை பார்த்து அந்த வாயன் தான் இருக்காளே, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, ஓனத்தையும் கொடுக்கல. ஆனால் நீ கல்யாணம் ஆகி வேறு 1 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகிட்டு சீக்கிரம் எனக்கு ஒரு பேர்னோ பேத்தியும் பெற்று கொடுத்துருமா அப்படின்ட்டு அப்படியே வானை டவுன் பண்ணி கங்கு அப்படியே தூக்கி வச்சு பெருமையாக பேச அந்த கங்குக்கெலாம் குழுன்னு இருக்குது. சிம்மனும் அதுக்கு மேலே சந்தோஷத்தில் இருக்கார். பட் இதெல்லாம் பார்க்குற தேங்க தான் அவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும். அதோட இந்த படம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 11. ஸோ அப்படியே தேங் கோவத்தில் உள்ளே வரும்போது தேங்கோட அம்மா வந்து டே தேங் பாத்தியா, நீ சித்தப்பா ஆக போகிறதா, குடிச்சிக்கிறதுல நீ சித்தப்பா ஆக போகிற பாரு, அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு நீ விஷ் பண்ணலையா? எதுக்கு பண்ணும்? எதுக்கு பண்ணும்? இவங்கெல்லாம் பார்த்தா இப்போ விஷ் பண்ணுற நிலமையிலையா இருக்குது. உன் பிள்ளை ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான், நீ என்னன்னா போய் விஷ் பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்க. இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? தொயம் என்ன பேசிகிட்டு இருக்க நீ? வாய முடு. அண்ணன்கிட்ட இப்படி தான் பேசிகிட்டு இருப்பியா? உன்னோட வயசில் மூத்தவன். சும்மா நிறுத்துங்க. மூத்தவன்ட்டு மூத்தவன் பண்ணுற வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சுட்டு மூடிட்டு இருக்கீங்க. பேச வேண்டியதானே அவனை எதிர்த்து? அதெல்லாம் பேச மாட்டிங்களே, என்கிட்ட மட்டும் வந்து எழுதுங்க. நான் இந்த விட்டுட்டு கிளம்புறேன். இதுக்கு அடுத்தலாம் என் வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீங்கள் வேலைக்காக தானே வந்த? ஜிமன், நான் உங்ககிட்ட பேசவே இல்லை ஜிமன், நீ தயவு செஞ்சு வாய மூடிட்டு இருக்கியா? உன்னை பார்க்கறதுக்கே பிடிக்கல. அங்கே பாவண்டாவ வாயினை அப்படி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. அவள் பாட்டுக்கு ஒரு நல்லதாக போயிட்டு இருந்தா, திருப்பி அவளை கூப்பிட்டு வந்து அவளை என்னென்னமோ பண்ணி இப்போ பாவம் மென்டலி அவள் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டா. இல்லை யாரால? உன்னால தான்டா, உன்னால் கெடுக்கட்டனே, உன்னால தான் இந்த பிள்ளை இப்போ நிலமையில இருக்கு. அந்த நிலமையில நீ மட்டும் அவள் வாழ்க்கைக்குள்ளே போகாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பா. அவ்வளோ மாதிரி ஒரு நல்ல பொண்ணை போய் கஷ்டப்படுத்திட்டு நீ சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிற பார்த்தியா? அவளை ஒரு நாள் அதெல்லாம் நடந்துடாதுடா. நீ கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவ. நீ அண்ணன் தான், யோசிக்கலாம்ல. நான் உன் தம்பியாக இருந்துகிட்டே உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு ஒரு செகண்டாக யோசிச்சிருக்கியா? இவன் நம்ம கூட பிறந்தவன், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் எதுக்கு 3வது ஆள் எனக்கு சப்போர்ட் பண்ணோம்? அது நம்ம எக்ஸ் ஒய்ஃபு, அவள் நம்மளுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிக்கவே மாட்டேல. நீ யோசிக்க மாட்டடா, யோசிக்க மாட்ட. இன்னும் உன் கண்ணு தான் மூடி இருக்கே, அதை திறக்க முடியாது. இதுக்கடுத்து சத்தியமாக சொல்கிறான், உன் கண்ணு இதுக்கடுத்து திறக்கவே முடியாது. நீ கடைசியில் இப்படியே தான் இருப்ப. பின்னாடி தெரியும் உனக்கு, பின்னாடி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பாக ஃபீல் பண்ணு ஜிமன், கண்டிப்பாக நீ ரெக்ரெட் பண்ணுவேன் இதை நினச்சி. அப்போ வந்து என்கிட்ட அழுவேன், தேங்க என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு வந்து அழுவேன். அப்போ இருக்குடா உனக்கு, அப்போ இருக்குது அவனே, அப்போ இருக்குது அப்படின்ட்டு தேங்க பாட்டுக்கு பேசிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். ஆனால் கங்குக்கு தான் இதை பார்த்துட்டு, ஜிமன் என்ன ஜிமன், உங்கள் தம்பி இப்படிலாம் பேசிட்டு போகிறாரு, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜிமன். ஏய், நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதம்மா, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, நீ குழந்தைய மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ. அவன் அப்படி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷார்ட் டெம்பர் மாதிரி, அப்படி டக்குன்னு கோவத்தில் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிட்டு போயிடுவான். அடுத்து வந்து சாரி கேட்பான், அதுதான் அவனோட இது. நீ ஏதோ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காத. அப்போது ஜிம்மனோட அம்மா வந்து ஆமாம்மா, என் சின்ன பையன் அப்படி தான் கொஞ்சம் கோவக்காரன், நீ எதுவும் நினச்சிட்ருக்காத. நீ இப்போ அப்படியே ரிலாக்ஸாக இருக்கணும், உன்னோட மனசு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும், மைண்ட் அப்படியே ஃப்ரீயாக வச்சுக்கோ. அப்போனா தான் பேபி வந்து நல்லா வளரும். சரிங்க அத்தை, சரிம்மா, இல்லை நான் உனக்கு டின்னர் பண்ணி தரேன் அப்படின்ட்டு அவளுக்கு டின்னர்லாம் பண்ணி ஊட்டிலாம் விட்றாங்க. இந்த பக்கம் வாயனை காமிச்சா அவ்வளோதான், பிள்ளை டோட்டலி ஃபுல்லாக ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிட்டா. அவள் ஃப்ரெண்டுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ இப்படியே தான் டேஸ் போகுது. அப்படியே ஒரு வருஷம் கழித்து காட்டுறாங்க. வாயின் இப்போ தான் ஃபுல்லாக அதுலேருந்து அப்படியே ரெக்கவர் ஆகி வந்திருக்கா. இதுக்கடுத்து இந்த லைஃப் வேணாம், எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இருந்த ஊரே விட்டுட்டு வேறு ஊருக்கு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் ஃப்ரெண்டு அவள் கூட தான் இருக்கா. 2 பேர் சேர்ந்து தான் அவங்களோட மேக்கப் ஃபஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் டிசைனர் ஒர்க்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஆக்ட்ரஸுக்கு வந்து வாயின் வந்து இந்த வாட்டி மேக்கப் போடுறதா இருக்கும். அவங்களுக்கு பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டே வாயின் மட்டும்தான். அவங்களுக்கு வாயின் மேக்கப் போட்டால் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாயினை பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. ஸோ நல்ல சேலரி, அது மட்டும் இல்லாமல் அவங்களே கெஸ்ட் ஹவுஸ்லாம் வாயினுக்கு வந்து ஆஃபர் பண்ணதால் வாயினும் அந்த ஊருக்கு அவங்க கூட போய் செட்டில் ஆகிட்டா. அந்த ஆக்டர் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க போல் வாயினை பார்த்து. அது எப்படி வாயின் இவ்வளோ பக்காவாக மேக்கப் போடுற, என்கிட்ட நீ ஒரு 6 மாதமாக வேலை பார்க்குறியா? வா, எவ்வளோ பக்காவான மேக்கப். இது வரைக்கும் என்னோடய ஆக்டிங் ஃபுல்லாக 5 வருஷம், 5 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான லுக் ஒரு எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் எனக்கு கொடுத்ததே இல்லை.
ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்கு கொடுத்த. அன்றைக்கி டிசைட் பண்ணேன் நீ என் கூட இருக்கணும்னு. இப்போ நீ என் கூட இருக்க. ஸோ உன்னால தான் நான் இந்த 6 மந்த்ஸில் கொஞ்சம் ஒரு பியூட்டியை ரொம்பவே நல்லாவே அடைஞ்சிருக்கேன். எனக்கெல்லாம் ரீச்சும் கிடச்சிருக்கு. அடுத்து வர பியூட்டி கான்டெஸ்ட்லேயும் நான் கலந்துக்கலான் இருக்கேன். நிறைய ட்ராமாஸும் எனக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மூவிஸும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹாப்பியாக அப்போனா எனக்கும் நிறையா வேலை இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எப்படி எந்த ஸ்டைலில் மேக்கப் போடுறதுன்னு யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த ஆக்டர்ஸும் சிரிச்சிட்டே ரியலி கண்டிப்பாக நீ யோசிச்சு தான் ஆகணும். ஏன்னா உன்னோட ஸ்டைலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மட்டும் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும். வேறு எந்த ஆக்டர் எவ்வளோ காசு கொடுத்தாலும் போயிடாத. நான் உனக்கு மந்த்லி வேணால் 1 மில்லியன் கொடுக்குறேன். வாட் 1 மில்லியன் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த 6 மாதத்துல கூட வேலை பார்த்துருப்போம். அப்பவும் நிறையா சேலரி கொடுத்துருப்பாங்க. எனக்கு அதுவே ஓவராக தான் தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. இப்போ இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தது எனக்கு அப்படியே தலைகால் புரியல. என்னது இவ்வளோ கொடுக்குறீங்களா ஒரு மாதிரி ஷாக் ஆகும்போது அவங்க சும்மா சிரிச்சிட்டே ஜோக் பண்ணேன். அவ்வளோலாம் கொடுக்க மாட்டேன். ஒரு 10 lakhs 5 lakhs வேணால் கொடுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம். ஓ! எனக்கு நீங்கள் மந்த்லி சேலரி இவ்வளோ கொடுக்குறீங்களா? அதுவும் இதுக்கா? அப்படின்னு கேட்கும்போது, ஒர்க்கும் அவ்வளோ இருக்குமா? ஒர்க்கு கொஞ்சம் தான் இருக்குன்னு நெனச்சிட்டு இருக்காத, ரொம்பவே இருக்கும். நான் ஒரு ஆக்ட்ரஸ் இல்லையா? ஓகே புரியுது அப்படின்ட்டு. வானு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு வந்து அவங்க அந்த ஆக்ட்ரஸ் தான் ஒர்க் பண்ணுறா. பட் அவள் வந்து டிசைனராக ஒர்க் பண்ணுறா. அவங்களுக்கு காஸ்டியூம்ஸ்லாம் ஜியா தான் டிசைன் பண்ணுவா. வான் வந்து அவங்களுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் வான் வந்து அந்த ஆக்ட்ரஸ்க்கு கொஞ்சம் பர்சனலாகவே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நல்லா பழகுறதுனால அந்த ஆக்ட்ரஸ்க்கு வானை ரொம்ப பிடிக்கும். வானுக்குமே அவங்கள பிடிக்கும்ன்றால இவங்க எல்லாருமே 3 பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நாள் வான் வந்து மேக்கப் எல்லாத்தையும் போட்டு முடிக்கிறா. ஸோ அவங்களுக்கும் ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு. அப்போ நடுவுலேயே வானுக்கு வந்து மேம் எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் சுற்றுது, நான் ஷூட்டிங்க்கு வெளில போய் நிற்கவா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் சரி நீ போ, பக்கத்தில் ஒரு பீச் ஹவுஸ் இருக்குது, நீ அங்கே போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணு, நான் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடுறேன், ஓகேவா? ஓகே நடுவில் ஏதாவது உங்களுக்கு டச்சப் பண்ணணும் இது பண்ணணுன்னா என் ஃப்ரெண்டு இருக்கா, இவன் நல்லாவே டச்சப்லாம் கொடுப்பா, என்னை மாதிரியே பண்ணுவா மேம், ஏன்னா என் கூட தான் இருக்கா, நானே சொல்லி தந்திருக்கேன், சுஜியா உங்களுக்கு ஹெல்ப்க்கு வச்சுக்கோங்க. ஓகேவா, நோ ப்ராப்ளம்மா, நீ போம்மா. ஓகே மேம், தேங்க்யூ மேம் அப்படின்ட்டு வாள் அப்படியே அந்த பீச்சுக்கு வெளில வந்து நிற்கிறா. அந்த பீச்சுக்கு பக்கத்தில் நின்றுட்டு அங்கே ஒரு சேர் இருக்குது. ஸோ அதில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டுருக்கா. அவளுக்கு லைஃப்பில் இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் அப்படியே டோட்டலாக மறந்துட்டா. ஜிமினி அவள் வாழ்க்கையிலேருந்து தூக்கியும் போட்டாச்சு, இதுக்கடுத்து அவன் வந்தாலும் ஏற்றுக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி தான் அவள் பாட்டுக்கு உட்காந்துட்டு லைஃப் நல்லா ஜாலியாக போகுதுல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அவள் லைஃப் நல்லா ஜாலியாக போகுது அப்படின்னு நினச்சாலே கண்டிப்பாக ஒரு தடங்கள் வரும்ல. அதே மாதிரி வந்து நிற்கிது. என்னடா அப்படின்ட்டு பார்த்தா வான் பாட்டுக்கு அந்த பீச் அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது வான் யாரோ குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஃபீல் ஆகும்ல, யாரோ நம்மளை பார்த்துட்டே இருந்தாங்களே, நம்ம பார்க்குறாங்களா அப்படின்னு நம்ம டக்குன்னு திரும்பி பார்ப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வான் அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறா. யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. யாரோ பார்க்குறாங்க, ஆனால் திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. ஒருவேளை வான் உனக்கு தலை சுற்றுறதால ஏதாவது ஆயிருக்குமா என்ன? ஒருவேளை மத்தியானம் ட்ரிங்க்ஸ் பண்ணதால தலைலாம் சுற்றுதா? இருக்கும் ஏஞ்சி வெளில ரூமுக்கு போய் படுத்துவோம் அப்படின்ட்டு வாயின் எந்திக்கிறா. அப்போ தூரத்தில் ஒரு கார் நிற்கிது. வாயினும் என்னடா இது கார் நிற்கிது, அதுவும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு எதுக்கு நிற்கிதே அப்படின்ட்டு பார்த்துட்டே அப்படியே திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே ஜிம்முன்னு நின்றுட்டுருக்கான். வாயினுக்கு அவனை பார்த்ததும் பெருசாக எதுவும் ஃபீல் ஆகலை. ஏன்னா அவன் மேலே தான் லவ் எல்லாம் கர்மத்தில் தூக்கி போட்டாச்சு, அப்புறம் என்ன ஃபீல் ஆகும்? ஒன்றுமே ஃபீல் ஆகலை. ஜஸ்ட் அவனை சும்மா பார்க்குறா. பார்த்துட்டு ஹலோ ஹாய் எதுவுமே சொல்ல. அவன் பாட்டு நிற்கிறான் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டா. இருந்தாலும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, அவன் இருக்கானா இல்லையா, இல்லையே திடீர்னு வந்து நிற்கணும். ஒருவேளை அவனுக்கு குழந்தை பிறந்து அடுத்த குழந்தைக்கு வந்திருக்கானோ, யாருக்கு தெரியும்? அந்த கங்கு தான் அப்போவுமே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலே இப்போ கண்டிப்பாக செகண்ட் பேபி கன்சீவ் ஆகிருக்கும். இல்லைனா செகண்ட் பேபிக்காண்டி இங்கே பீச் ஹவுஸ் வந்து செகண்ட் ஹனிமூன் கொண்டாடலாம், யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு வாயின் பாட்டுக்கு ரூமில் இருக்கா. இருந்தாலுமே அவன் இருக்கானா அப்படின்ட்டு அப்படியே விண்டோ வழியாக எட்டி பார்த்தா சும்மா எங்கேயுமே போகாமல் காருக்கு மேலே உட்காந்துக்கிட்டு பச்சைக்கன் வாங்காமல் வாயினோட விண்டோ இருக்கு இல்லையா, ரூம் விண்டோ, அதையே தான் பார்த்துட்ருக்கான். வாயின் திறந்து பார்த்துட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். வாயினுக்கா ஒரு செகண்ட் எதுக்கு நம்மளை பார்த்துட்ருக்கான் அப்படின்ட்டு, ஐயோ பார்த்துட்டானே அப்படின்னு டக்குன்னு விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேயே திரும்பி நின்றுட்டுருக்கா. அவளோட ஷேடோ அங்கே தெரியுது. சிம்ரன் அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேயே தான் நின்று பார்த்துட்ருக்கா. போகிற மாதிரியே தெரில. கடைசியில் ஜியாவும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரா. வந்து பார்த்தா காரை பார்க்குறா. காரை பார்த்துட்டு யார் காரியா இது இங்கே நின்றுட்டுருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் மேலே பார்த்தா காருக்கு மேலே ஜிம்மன் உட்காந்துட்ருக்கான். ஜிம்னை பார்த்து ஜியாக்கு வருதே கோவம். டேய் ராஸ்கல் இங்கே வாடா, எதுக்கு இங்கே வந்த, யார்கிட்ட இங்கே வந்த, திருப்பி எங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு வந்துட்டு திருப்பி உனக்கு வாயின் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஜிம்மன் அவளை பார்த்து எதுவுமே சொல்லாமல் எப்படிம்மா இருக்க அப்படின்னு கேட்குறான். அவளுக்கா என்ன இவன் எப்படிம்மா இருக்கான்னு கேட்குறான். பைத்தியம்மா அப்படின்னு பார்த்துட்டு
சிம்மன் என்னாச்சு உனக்கு பைத்தியத்தையே பிடிச்சிருச்சா? என்ன திருப்பி வாங்கினா தூக்கிட்டு போகலான்னு வந்திருக்கியா? இந்த வாட்டி உன் பிளான் ஒன்றும் நடக்காது. இப்போ வாங்கி சாதாரண ஆள் கிடையாது தெரியுமா? அதில் நீ தொட்டாலும் 4 பாடி கார்ட்ஸ் எங்கள் வீட்டு பின்னாடி இருப்பாங்க. உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க பார்த்துக்கோ. ஓ, அப்போ என் வாயின் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாளா? இவன் என்ன இப்படி பேசுகிறான்? இவன் இப்படி பேசுகிற ஆளே கிடையாது. என்னாச்சு சிம்மன் உனக்கு? ஏன் இப்படி பேசுகிற? ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. வாயினா நான் கேட்டதா சொல்லு. ஆ, என்னாச்சு அவனுக்கு அப்படின்ட்டு இல்லையாக்கே ஒரு செகண்ட் ஒன்றும் புரியலை. நடிக்கிறானா அப்படின்னு தோணுது. சிம்மன்கிட்ட கேட்குறான், என்ன நடிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுவுமே பண்ணல. சிம்பிளாக ஒரு ஸ்மைல் தான் பண்ணுறான். ஜியாக்கும் ஒன்றும் புரியாமல் அப்படியே ரூமுக்கு வந்துட்டா. வாயின் என்ன தூங்காமல் அவன் போயிட்டானா இல்லையா? திறந்து பார்த்தா பார்த்துருவானே. என்ன பண்ணுறதுன்னு பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருப்பா. ஜியா வந்ததும் ஜியா 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 இல்லை சிம்மன் இருந்தான் பார்த்தியா இல்லையா? ஆ, பார்த்துட்டு தான் வரேன். அவன் ஆளே மாறி போயிருக்காண்டி. ஒரு மாதிரி வியர்டாக பேசுகிறான். நான் திட்டினா எப்படி இருக்கேன்னு கேட்குறான். உனக்கு கேட்டதா சொல்லுன்றான். எனக்கு தெரிஞ்சு அவன் பைத்தியம் ஆகிட்டான்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லும்போது வாயின் சிரிச்சுட்டே, அவன் ஒரு பெரிய ஆக்டர் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? சும்மா நடிப்பான். அவன்லாம் ஒன்றும் மாறி இருக்க மாட்டான். திருப்பியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு போனானே ரெண்டெல்லாம் கொடுத்து, அதே மாதிரி தூக்கிட்டு போகலான்னு வந்திருப்பான். பட் இப்போ தான் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கே, ஸோ இதனால் என்னை தூக்கிட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக பிஹேவ் பண்ணுவான். அவனுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது. என்னென்னு உனக்கு தெரியும்ல? என்னை தவிர யாராலையும் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இப்படி வரான் அப்படின்ட்டு வாயன் அப்படியே சொல்கிறா. இதை கேட்டது ஜியா வந்து, என்னடி சொல்கிற? உண்மை தான், அதை தேங்கன்ட்டு நிறையா வாட்டி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ அதுக்கு தான் உன் பின்னாடி நின்றுட்டு இருக்கானா? ஆமாம், வேறு என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜியாவும், அதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணுமே, அவன் தான் உனக்கு எதுவுமே பண்ணலையே, ஏன்டி என் ஜன்னலையே பார்த்துட்ருக்காண்டி, நீ வேணா திறந்து பாரு அப்படின்னு சொல்லும்போது ஜியா ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அங்கே ஜிம்மன் இல்லை. ஜியா பார்த்துட்டு, ஏய் ஜிம்மனே இல்லைடி. ஆ, ஜிம்மனே இல்லையா? என்னடி சொல்கிற? நல்லா பாரு, அங்கே ஜிம்மன் இல்லை. அவன் காரும் இல்லை, அவனும் இல்லை, போயிட்டான்னு நினைக்கிறேன். நிஜமாவா? போயிட்டானா அவனா அப்படின்ட்டு எட்டி பார்க்குறா. உண்மையாக ஜிம்மனோட கார் இல்லை. சரி கீழே தான் போய் பார்ப்போமே அப்படின்ட்டு கீழேயும் வரா. பார்த்தா அங்கே ஜிம்மன் காரில். சரி கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்து 2 சைட் பார்க்குறா. சரி ஜிம்மன் காரில் போயிட்டான் போல் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே நேராக பார்த்தா அந்த பிளேஸை விட்டு கொஞ்சம் தள்ளி ஜிம்மன் அப்படியே கார் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கை கட்டி நின்று பார்த்துட்ருக்கான். அவள் தேடுறத நல்லாவே பார்க்குறான். சிரிச்சிட்டு, இன்னும் நீ மாறவே இல்லைல்ல, அப்படியே தானடி இருக்க அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டா, ஐயோ ஜிம்மன் பார்த்து சிரிக்கிறான். என்ன எதுக்கு இப்படி பல்ல காட்டிகிட்டு இருக்கான்? ஐயோ பார்த்துட்டான் போலையே. சரி சும்மா யதார்த்தமாக அப்படியே பார்த்து கடைக்கு போவோம் அப்படின்ட்டு சும்மா அவன் பார்த்துட்டானே வெளில வந்துட்டோமே எதாவது வாங்கிட்டு போவோம், எல்லாம் அவளுக்காண்டி தான் வெளில வந்து அவனை கண்டுபிடிச்சிரும் அப்படின்ட்டு வேணும்னே அங்கே போய் ஒரு கடையில் போய் வாட்டர் மெலன் வாங்கிட்டு இருக்கா. சிம்மன் அதுவும் எதுவுமே கண்டுக்காமல் அவனும் அதே கடைக்கு வரான். எனக்கும் இப்போ எதுக்கு இந்த கடைக்கு வரான் அப்படின்னு தான் இருக்குது, இருந்தாலும் கண்டுக்கூடாது அப்படின்ட்டு அப்பாட்டுக்கு வாட்டர் மெலன் வாங்கிட்டு, அண்ணா இந்தாங்க பில் அப்படின்ட்டு பே பண்ணிட்டு அப்பாட்டுக்கு போகிறா. சிம்மன் வரான் வந்து, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி அவன் பாட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட பேசவே இல்லை. வாயினுமே அவனை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ரூமுக்கு வந்துட்டு வாட்டர் மெலன் தூக்கி போடுறா. ஜியா பார்த்துட்டு, நல்ல வேலைடி, நான் சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு என்ன வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் வாயினுக்கு தான், அவன் ஏன் என்னை பார்த்து எதுவும் பேசலை, எதுக்கு என்கிட்ட வரல, ஒரு வேளை நான் அதுக்கு தேவையில்லையோ, உண்மையாகவே ஹனிமூனுக்கு தான் வந்திருக்கானோ, கங்கு தான் பக்கத்து ரூமில் இருப்பாளா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இருந்தாலும் எதுக்கு அந்த கேடுகட்டனை பற்றி நம்ம யோசிக்கணும்? எதுக்கு இன்னும் நான் அவனை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், தேவலாமலாம் இது யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவனை அப்படியே படுத்து தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துச்சி அப்படியே ஒர்க்குக்கு கிளம்பி வந்தா. அங்கே பார்த்தா கங் நின்றுட்டுருக்கா. அவனுக்கு புரிஞ்சு போச்சு. சரி நினச்ச மாதிரியே 2 பேரும் 2வது குழந்தைக்கு தான் பிளான் பண்ணி வந்திருக்காங்க. நான் தான் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல் அப்படின்ட்டு அவன் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது கங் பாட்டுக்கு ஒரு நாள் கையை பிடிச்சிட்டு, அக்கா ஒரு நிமிஷம்க்கா, அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா. என்ன பேதுக்கு என் கையை பிடிக்கிறா? நானே உங்கள் மூஞ்செல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் அந்த ஊரை விட்டுட்டு நான் பாட்டுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கேன். திருப்பி இங்கே வந்து எதுக்கு என் உயிரை வாங்கிட்டு இருக்க? போ, நீ உன் புருஷன்கிட்ட போய் பழச்சிக்கோங்க, என் உயிரை வாங்காதீங்க. அக்கா ப்ளீஸ்க்கா. இங்கே பாருக்கா, நீ எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஜிம்மர்கிட்ட வேணால் இந்த நடிப்பை போடு, என்கிட்ட போடாத, எனக்கு ஒரு சிவன் தெரியும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த காங்க அப்படியே ஃபேஸ்லாம் மாறுது. அப்படியே ஒரு மாதிரி வாயினை முறைச்சி பார்த்துட்டு, அப்புறம் நான் நடிக்க தேவையில்ல, இப்போ தான் ஒரிஜினல் ஃபேஸே வெளில வருதுல, வரட்டும் சொல்லு அப்படின்றா.
ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர்.